நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் குரூப் 4 தேர்விற்கு மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஜனவரி மாதத்தினுடைய மிக முக்கியமான 50 நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பார்ட் 1 வீடியோ இது. பார்ட் 2வும் அதுக்கு அடுத்தது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் முக்கியமாக நம்ம தேர்வில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தேர்வு செய்து ஒரு மாத வாரியாக 50லிருந்து 60 நடப்பு நிகழ்வு வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் குரூப் 4 தேர்வில் கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதிக்கு நம்ம எளிமையாக சரியாக விடையளிக்க ஏதுவாக இருக்கும். ஸோ வாங்க ஜனவரியோடைய டாப் 50 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதில் என்ன அப்படின்னா, பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் வந்து நம்ம ஜனவரி 1ஆம் தேதி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ராக்கெட் வந்து என்றைக்கு அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1/1/2024 அதுதான் அதோடைய டேட்டு, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த ராக்கெட் எந்த செயற்கைக்கோளை சுமந்து சென்றது அப்படின்னா, நம்முடைய இந்தியாவோட எக்ஸ்போசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ப்ளஸ் மொத்தமாக 11 செயற்கைக்கோள். ஸோ 1+10 எக்ஸ்போசாட்டும் ப்ளஸ் 10 செயற்கைக்கோள்கள், மொத்தம் 11 செயற்கைக்கோள்களோட 1/1/2024 இந்த ராக்கெட் பிஎஸ்எல்வி C-58 போகுது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் சூரியனுடைய கருந்துளைகள், நியூட்ரான் நட்சத்திரங்களை ஆய்வு செய்வதற்காக போகுது. ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு தரவரிசை. இதுலேயே உங்களுக்கு 5 பாயிண்ட் வந்துடும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது தரவரிசை. இதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் உலக புத்தாக்க குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்முடைய இந்தியாவுடைய இடம் 40வது இடம், சரிங்களா? அதேமாதிரி உலக அறிவு குறியீடு, வேர்ல்டு இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்தியாவினுடைய இடம் 95வது இடம். புத்தாக்க குறியீடில் 40வது இடத்துல இருக்கும், அறிவு குறியீடு 95வது இடத்துல இருக்கும். ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் நாம் 132வது இடத்துல இருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து 2023க்கான அறிக்கை தான். 2024க்கான அறிக்கை மனிதவள மேம்பாட்டில் நம்முடைய இந்தியாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறத மட்டும் மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்து உலகளாவிய பால் உற்பத்தியில் நம்முடைய இந்தியா முதலிடத்தில் இருக்கும், 24% இருக்கும். இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யக்கூடிய நாடுகள் அல்லது பலமிக்க இராணுவம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில் நாம் 4வது இடத்துல இருப்போம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து நாம் 4வது இடத்துல இருப்போம். ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்தது இந்தியாவினுடைய முதல் சைனிக் பள்ளி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம சைனிக் பள்ளின்னு படிச்சுட்டு போவோம். சைனிக் பள்ளி அப்படின்னா இராணுவம் மற்றும் காவல்துறை தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பிரத்யேகமான பள்ளி. ஓகேவா? ஸோ அது வந்து விருந்தாவன் அப்படிங்கிற நகரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி. ஓகேவா? ஸோ டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ பயிற்சி இது வந்து இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் இடையில் நடைபெறக்கூடியது. எங்கே அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தானில் நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ டெசர்ட் சைக்ளோன் இந்தியா, UAE, ராஜஸ்தானில் நடைபெற்றிருக்கும். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு பிரிக்ஸ் நாடுகள். இந்த பிரிக்ஸ் நாடுகளில் நமக்கு தெரியும், பிரிக்ஸ் அப்படிங்கிறது 2006ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். பிரிக்ஸோட தலைமையிடம் ஷாங்காயில் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த பிரிக்ஸுடைய முதல் கூட்டம் 2009 நடைபெற்றது அப்படின்னு படிச்சிருப்போம். பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இல்லையா? ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது 5 நாடுகள் தான் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய நாடுகள். அதில் கூடுதலாக மேலும் 5 நாடுகள் சேர்ந்திருக்கும். அதனால் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். ஸோ அந்த 5 நாடுகளில் 4 நாடுகள் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிட்டாங்க, ஒரு நாடு மட்டும் இணையலை. ஸோ இப்போதைக்கு 5 பேர் இணையிறன்னு பேச்சுவார்த்தை சொல்லியிருப்பாங்க. பட் இன்றைய தேதி வரை இணைந்திருக்கக்கூடியது 4 தான். ஓகேவா? ஸோ அப்போ மொத்த நாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 9 நாடுகள் தான். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்பொழுது இருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை 9. அதில் புதிதாக சேர்ந்த நாடுகள் எது அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், UAE. ஓகேவா? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், UAE, அதாவது ஐக்கிய அரபு எமிரகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2023 நம்ம தான் தலைமை பொறுப்பு வகித்தோம். இந்த 2024 ரஷ்யா தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்தது இந்திரமணி பாண்டே.
இந்திரமணி பாண்டே. இவர் வந்து பிம்ஸ்டெக் அப்படின்ற கூட்டமைப்பினுடைய 4வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அதே மாதிரி 4வது தலைவரில் இவர் தான் முதல் இந்தியர். ஓகே, ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டு முக்கியமானதாக பார்க்கப்படும். இந்திரமணி பாண்டே பிம்ஸ்டெக்கினுடைய 4வது தலைவர், முதல் இந்தியர். ஸோ அதே மாதிரி இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு 1997 தொடங்குறாங்க. ஓகேவா, ஸோ 1997 தொடங்குறாங்க. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்தது உலகின் முதல் மின்சார சாலை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்வீடனில் அந்த ரோடு நம்ம ட்ராவல் ஆகும்போதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய காரு சார்ஜ் ஆகிக்கும். ஸோ உலகின் முதல் மின்சார சாலை ஸ்வீடனில் அமைக்கிறாங்க. ஸோ அதற்கடுத்தது தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான ஒரு திட்டங்கள் நீலகிரி வரையாடுகள் திட்டம். அதாவது நம்முடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடை கணக்கெடுக்கக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக கணக்கெடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதை வந்து 12/10/2023 நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பார். ஸோ அந்த நீலகிரி வரையாடுகள் திட்டம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தென்னை நார் கொள்கை, இது வந்து 4/1/2024 தொடங்கியிருப்பாங்க. அதே போல் டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தொடங்கியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு. டிஎன் ஷோர் அதாவது நெய்தல் மீட்சி இயக்கம், கடற்கரை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய 14 கடற்கரை மாவட்டங்கள்லையும் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டங்கள். ஸோ இதில் 3 ஆயிடுச்சா. அதுக்கடுத்தது திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அமூர் பருந்து திருவிழா அப்படிங்கிறது மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல். அமூர் பருந்து திருவிழா மணிப்பூர். சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தோட அகமதாபாத்தில் நடைபெற்றிருக்கும். லோசர் புத்தாண்டு திருவிழா அப்படிங்கிறது லடாக் யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கும். லோசர் அப்படிங்கிறது புத்தாண்டு திருவிழா. அதே மாதிரி சர்வதேச இந்திய அறிவியல் திருவிழா அப்படிங்கிறது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் நடைபெற்றிருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கடுத்தது அடல் சேது பாலம், இந்தியாவினுடைய மிக நீளமான கடல் பாலம். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 22 கிலோமீட்டர். இது வந்து எங்கே அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவ்ரி நவ்சேவா அப்படின்னு ரெண்டு ஏரியாவுக்கு இடையில் அமைச்சிருப்பாங்க. இந்தியாவினுடைய மிக நீளமான பாலம் அடல் சேது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ உலக வில்வித்தை விருது 2023, இந்த விருது வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஷீதல் தேவி. உலக வில்வித்தை விருது 2023 முதல் விருது வென்றவர் ஷீதல் தேவி. ஸோ அதுக்கடுத்து பிக்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் சேவை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருப்பாங்க. பிக்மி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக அப்படின்னா கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடைய மருத்துவ கண்காணிப்புக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும் சேவை. ஸோ அதுக்கடுத்தது புக்ஸு, ஜனவரி மந்தில் வெளியிடப்பட்ட 4 முக்கியமான புத்தகங்கள். ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகேவா, ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஜெய்சங்கர் அவர்கள் எழுதியிருப்பார். சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பெசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் சரண் சிங் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் சரண் சிங் அவர்கள் எழுதியிருப்பார். ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் லாரி காலின்ஸ் அண்ட் டாமினிக் லாப்பியர் 2 பேரும் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பேரை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீடம் அட் மிட் நைட், லாரி காலின்ஸ் அண்ட் டாமினிக் லாப்பியர். அதே மாதிரி த கிரேட் பார்ட்டிஷன், மேக்கிங் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை யாஸ்மின் கான் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாங்க. த கிரேட் பார்ட்டிஷன், மேக்கிங் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் யார் எழுதியிருக்கா அப்படின்னா யாஸ்மின் கான் அவர்கள் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கடுத்தது PS ராமன் தமிழ்நாடு அரசினுடைய புதிய தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். அரசியலமைப்பு விதி 165 அவரை பற்றி தான் சொல்லும். அட்வொகேட் ஜெனரல் பற்றி சொல்லும். ஓகேவா, ஸோ அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 165. ஓகே, ஸோ அட்வொகேட் ஜெனரலில் நியமிப்பவர் யார் அப்படின்னா கவர்னர், பிரசிடென்ட் தான் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஷாயோக் கஞ்சின் 2024 அப்படிங்கிறது இந்தியா ஜப்பான் இடையிலான பயிற்சி சென்னையில் நடைபெற்றிருக்கும். ஷாயோக் கஞ்சின் அப்படிங்கிறது இந்தியா ஜப்பான் இடையிலான பயிற்சி நம்ம சென்னை நகரத்தில் நடைபெற்றிருக்கும். அதுக்கு 2023 தூய்மையான நகரங்கள் பட்டியல், இதில் முதலிடத்தில் இந்தூர் இருக்கும். தொடர்ந்து 7வது முறையாக இந்தூர் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. தூய்மையான நகரங்கள் பட்டியல் முதலிடத்தில் இந்தூர். அதே மாதிரி முதலிடத்தில் புதிதாக இப்போ ஒரு நகரம் சேர்ந்துருக்கும் சூரத். இந்தூர் சூரத் 2மே ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஜஸ்ட் மினி
இந்தூர், சூரத் ரெண்டுமே ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க. அதில் இந்தூர் தொடர்ந்து 7வது முறையாக முதலிடத்தில் வரும். ஓகேவா? ஸோ 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா நவி மும்பை அப்படிங்கிற நகரம், மும்பை நகரம் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் பிளேஸ் இருக்காது, 3வது இடத்துல மும்பை இருக்கும். அதுக்கடுத்து யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கும். யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய கூட்டம். ஸோ அப்போ யுனெஸ்கோ பற்றியும் கேட்கலாம். அதனால் இதோட பேக்ரவுண்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் படிச்சுக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, இதோட ப்ரெசன்ட் ஹெட் யார், இந்த மாதிரி கூட கேள்விகள் வரலாம். இதோடைய பாரம்பரிய குழு கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கும். இந்த கூட்டம் இந்தியாவில் நடைபெறுவது இதுதான் முதல் முறை. அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது இந்தியாவினுடைய முதல் செமிகண்டக்டர் தொழிற்சாலை. ஆல்ரெடி இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க, திரும்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய முதலாவது செமிகண்டக்டர் தொழிற்சாலை எங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில். ஓகே, ஸோ அதே மாதிரி மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு இந்தியாவில் ஒரு நெடுஞ்சாலை அமைச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னா NH-66 அப்படிங்கிற நெடுஞ்சாலை. சரியா? ஸோ இது நமக்கு ஜியாகிரஃபியில் போக்குவரத்தில் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் இது கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக நேஷனல் ஹைவேஸில் என்னென்னலாம் படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. NH1, NH2, NH3, NH4, அதேமாதிரி கோல்டன் குவாட்ரிலேட்டர், இது எல்லாமே நமக்கு தேர்வில் எதிர்பார்ப்பார்கள். ஓகேவா? ஸோ மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு நெடுஞ்சாலை அமைச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னா NH-66ல். ஓகே, ஸோ விருதுகளை பொறுத்த வரைக்கும் 2 விருதுகள் முக்கியமானது. ஒன்று ஃபிஃபாவினுடைய சிறந்த கால்பந்து வீரர் வீராங்கனை விருது கொடுத்துருப்பாங்க. சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அர்ஜென்டினாவுடைய லயோனல் மெஸ்ஸி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னா அயட்னா பொன்மாட்டி அவங்க தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ கால்பந்து வீரர், கால்பந்து வீராங்கனை, ஃபிஃபா அமைப்பினுடைய வீராங்கனை. அதேமாதிரி வைபவ் விருது இது வந்து அசாமினுடைய உயரிய விருது, அசாம் மாநிலத்தினுடைய உயரிய விருது. ஸோ இந்த வைபவ் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவில் நிறுவப்பட்டிருக்கும், திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற பயிற்றுனர்களால் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நீங்கள் குரூப் 2 தேர்விற்கு பயிற்சி பெற விரும்பணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் அதற்கான பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு விரைவில் துவங்க இருக்கிறது. உங்களுடைய சேர்க்கைக்கு நீங்கள் முன்னாடியே நம்முடைய அகாடமியோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய வகுப்புகளுக்கான உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதோட பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.